என்ன கேட்குறாங்கன்னா, இறைவன் ஒருவன் தான், அதான் இஸ்லாமிய கொள்கைங்கிறீங்க. அது நிஜமா இருந்தா எல்லாரையும் அந்த ஒரு கொள்கையில் படைச்சிருக்கலாம்ல. இந்து கிறிஸ்துவரில் ஒன்றும் இல்லாமல் எல்லாருமே ஒரே இறைவனை வணங்குற மாதிரி ஒரே மாதிரியாக படைச்சிருக்கலாம்ல. அவன் இஷ்டத்துக்கு செய்கிற மாதிரி கடவுள் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு இஸ்லாத்தில் தெளிவான பதில் இருக்குது. என்ன பதில்னா, இந்த உலகம் ஒரு சோதனை கூடம் தான். சோதனை கூடம்னா என்ன இருக்கு? அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்துடணும். ஒரு பள்ளிக்கூட காலேஜில் பரீட்சை நடக்குது. நான் அந்த பரீட்சையுடைய மாணவர்களுக்கு நான் ஆசிரியராக கண்காணிச்சிட்டு இருக்கிறேன். மாணவர்கள் பரீட்சை எழுதிட்டு இருக்கிறான். எழுதிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பேப்பரையாக பார்க்குறேன். ஒருத்தன் தப்பாக எழுதுறது தெரியுது, 4 தப்பு எழுதிருக்கிறான். இன்னொரு பேப்பர் பார்க்குறான், 8 தப்பு எழுதிருக்கிறான். இன்னொரு பேப்பர் பார்க்குறான், 3 தப்பு எழுதிருக்கிறான். நான் என்ன செய்யணும்? தப்பாக இருக்கா, சரிப்பட்டு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்? பரீட்சை இது. பரீட்சையில் ஒழுங்காக எழுதுனான்னு பார்க்குறது அந்த பரீட்சை வச்சிருக்கிறோம். அந்த பரீட்சை வைக்கும் பொழுது அவன் தவறு செய்யறான் என்று தெரிந்தால் கூட உனக்கு மார்க் போடுங்க, உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை வைக்கும்போது வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் வாத்தியாரு? அவர் மாட்டுக்கு போயிட்டு இருப்பார். காப்பி அடிக்கிறானான்னு பார்ப்பாரே தவிர, விட்டு வச்சுக்கிறானான்னு பார்ப்பாரே தவிர, அவன் எழுதுறது சரியாக இருக்கா தவறா இருக்கான்னு அதை கவனம் செலுத்த மாட்டார். தெரிந்தாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டார், சொல்லிக் கொடுக்க கூடாது. இது நம்ம சரின்னு வழங்குறமா இல்லையா? அந்த வாத்தியாருக்கு தெரியும் தப்பு செய்யறான்னு சொல்லி, தப்பு செய்யறான்னு சொல்லி கொடுத்து விட்டால் அது பரீட்சை ஆகும். அதுக்கு பேரு எல்லாரும் பாஸ் ஆகிடுவானே. எல்லாரும் பேப்பரையும் பார்த்து இந்த 3 இப்படி எழுது, இந்த 4 அப்படி எழுது, இந்த 2 இப்படி எழுதுன்னா இவன் பெயில் ஆகுவான். எல்லாரும் பாஸ் ஆயிடுவான். எல்லாரும் பாஸ் ஆகுறதுக்காக பரீட்சை வைக்கிறது கிடையாது. எவன் எந்த அளவுக்கு தராதரத்தில் இருக்கான்னு பார்ப்பதற்கு, அவனுக்கு பரிசு கொடுப்பதற்கு தான் பரீட்சை வைக்கப்படுகிறது. அந்த மாதிரி தான் உலகத்தில் கடவுள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உங்களுக்கு சொர்க்கம்னு ஒரு பரிசு தர ஆசைப்படுறாரு. ஆசைப்படும் பொழுது பரீட்சையில் தேர்ந்தவனுக்கு சொர்க்கம், தேராதவனுக்கு நரகம் அப்படின்னு இருந்தா உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துடணும். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு கடவுள் ஆக்கி விட்டோம்னு சொன்னாங்க. பரீட்சை எங்க இருக்கு? அப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி, எல்லாரும் நல்லவன், எல்லாரும் உண்மை சொல்றவன், எல்லாரும் நேர்மையாள, எல்லாம் ஒரு கடவுள் அப்படின்னு ஆயிட்டீங்கன்னு சொன்னா, அப்படிதான் இயல்பாகவே கடவுள் உங்களை படைத்து விட்டார் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் தர முடியுமா? நீங்க ஒண்ணுமே செய்யலையே, நீங்க பாடுபடல, நீங்க ஆய்வு செய்யல, சிந்திக்கல, உழைக்கல, அப்ப எப்படி உங்களுக்கு பரிசு தருவது? முஸ்லீமா நாங்க இருக்கிறோமே, எங்களை அப்படி படைச்சனாலே நாங்க இருக்கிறோம் இல்ல. நாங்களும் இந்தியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறோம்னு சொன்னா நாங்களும் வேற வேற மதத்தில் இருந்தாலும் தானே. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி போனா, ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி போனா, நாங்க செட்டியாரா, முதலியாரா, ஐயரா, தலிதா, ஏதாவது வேணா நாங்க இருந்திருப்போம். ஏதோ உள்ள நாங்க இருந்திருப்போம். நாங்களும் எப்படி படைக்கப்படல? எப்படி படைக்கப்படல? எல்லாரும் முஸ்லீமாகவே நாங்கள் படைக்கப்படவே கிடையாது. எங்களுக்கு அந்த முன்னாடி இந்த கருத்து வைக்கப்பட்டுச்சு, சரின்னு கூட ஏற்றுக்கொண்டோம். இந்த மாதிரி தான் கடவுள் வைத்திருக்காரே தவிர, நம்மளை மிஷின் மாதிரி படைச்சிருந்தான்னு வைங்க, அப்புறம் பரிசு கொடுக்கல. மிஷின் தான் சொன்னபடி ஓடிட்டே இருக்கும். சுவிட்சை தட்டினா லைட் எரியுதுல, அந்த மாதிரி நம்மளை கடவுள் படைக்க விரும்பினாரு. சிந்திக்கிறவனா படைக்க விரும்புறாரு. சிந்திக்கிறவனா படைக்க விரும்பினால் ஒரு கருத்தை உங்களுக்கு திணிக்க கூடாது, விட்டுறணும். நீங்க தேர்ந்தெடு, இந்த ஒரு நல்ல வழி, இந்த ஒரு கெட்ட வழி, இதை தேர்ந்தெடுத்தால் பரிசு, இதை தண்டனை, எவ்வளவு விட்டுருவார். தேர்ந்தெடுக்கிற நீங்க தான். அந்த மாதிரி உரிமையை கொடுத்திருக்கிறார், நீங்க பயன்படுத்திக்கிறங்க. இதுதான் இஸ்லாம் இதுக்கு சொல்லக்கூடிய பதில்.